அணைக்கட்டுலேருந்து புலிமேடுன்ற ஒரு ஊருக்கு வந்தாச்சு. இங்கிருந்து கரெக்டாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அதாவது நம்ம வேலூர் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பிளேஸு பார்த்தீங்க. நான் பேய் கூட பேசுனத பரவாயில்ல போ. கலையானன். காலையிலேருந்து செம்ம போர், எங்கே போகிறது என்னன்றது தெரியல. வீட்டிலே தான் உட்காந்துருந்தேன். இப்போ தான் நம்ம ஃப்ரெண்டு லோகு கால் பண்ணார், எங்கேயாச்சும் வெளியே போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இங்கேருந்து நியர்பை 20 கிலோமீட்டர்ஸில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மழை வந்ததுனால அந்த வாட்டர் ஃபால்ஸில் இப்போ தண்ணி அதிகமாக வருதுன்னு கேள்விப்பட்டேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, வாங்க போகலாம். நானும் ரெடி ஆகலை, அவன் ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்படியா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க போயிட்டு பார்ப்போம். ரெடி வந்தாச்சு. அந்த வே இந்த வண்டியில் வந்துட்டுருக்க. கிளம்பிட்டுண்டா, பாதி தூரம் வந்தாச்சு, வண்டியில் வந்துட்டுருக்கண்ணே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேறு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. செம்ம திட்டு போகிறான். நான் அப்போயே கிளம்பியாச்சுன்னு சொல்லிட்டேன், 10 மினிட்ஸில் வருவேன்னு சொல்லிட்டு. நான் போய் சேர்கிறதுக்கு அங்கே ஒரு 1/2 hour ஆகிடும் போல். அது போகலாம், சமாளிச்சுக்கலாம். என்றைக்கும் நம்ம கரெக்டாக போயிருக்கோம். ஹலோ, லோகா எங்கே? நானும் ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன். விஜய் வந்துட்டானா? ஏர்போர்ட்டில் என்ட்ரன்ஸில் வரேன் இரு. இதுதான் வெள்ளூர் ஏர்போர்ட்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயிட்டுருக்குங்க. இன்னும் ஒரு 1 இயரில் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வேகமாக தான் கட்டுமான பணிகள்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஓல்டு பில்டிங். இது இப்போ கொஞ்ச நாளாகவே எங்கள் இதில் பேய் இருக்குது, பிசாசு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பாருங்கள் யூடியூப்பில் ஒரே வீடியோ மழமாவே போட்டு கலெக்டிருக்காங்க. அங்கே என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 8 பார்த்துட்டு வரலாம்னு பார்க்குறேன். நம்ம மதி வந்திருக்காரு தம்பி, அவர் வச்சா டெஸ்ட் பண்ணலான்ட்டு. மதி தான் இப்போ உள்ள இறங்க போகிறாரு. மதி வாங்க. நாங்களாம் இறங்கல, நீங்கள் போயிட்டு வாங்க. பரவாயில்ல, பேய் கூட பேசுனேன். பார்த்தீங்க. நான் பேய் கூட பேசினத. வாங்க மதி, பரவாயில்ல போங்க. நான் வேற ரொம்ப சிங்கிள்ப்பா. அப்புறம் வந்து அந்த பேய்க்கு நம்மளை பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த பேய் பங்களா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் இதுக்குள்ளே போய் பார்க்கலான்னு யோசிச்சுருந்தோம். இதுக்கான டைம் இப்போ இல்லை, சரியான டைம் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பார்க்கலாம். இப்போ நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போகலாம் வாங்க. ஏர்போர்ட்லேருந்து சரியாக ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ் போயிடலான்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஊரில் நிறைய நாட்டு மாடு, ஜல்லிக்கட்டு காளையெல்லாம் நிறையா இருக்குது. பாகுபலி மாடு மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. புலிமேடு மலை அடி ஓரம், அதாவது மலை அடிக்கு நம்ம வந்தாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனாலே அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்துடும் சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு போண்டா பஜ்ஜி கடையும் இருக்குது. ஒரு ஆயா வடை சுட்டுட்டு இருக்காங்க. சுட சுட நல்லா இருந்தது. நாங்கள் வந்து ஒரு 4 வடை சாப்பிட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளே நடக்க ஆரம்பித்தோம்.
சோனமுத்தா சோனமுத்தா வாச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. நீங்கள் இந்த பிளேஸில் வந்து என்ஜாய் பண்ணும்போது இல்லை விளையாடும்போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. இந்த பாறை ரொம்ப வழுக்கி வழுக்கி விடுதுங்க. நான் பார்க்கும்போது நிறைய பேர் விழுந்துட்டாங்க. நீங்கள் பார்க்குற பிளேஸ் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ், அதாவது வரும்போது என்ட்ரன்ஸ் ஒரு வாட்டர் ஃபால்ஸு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸாக 2 or 3 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போய் அந்த வாட்டர் ஃபால்ஸ் போய் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்கிறது பார்த்தா ஒரு ஃபேமிலி ஆர் கிட்ஸ் மட்டும் தான் என்ஜாய் பண்ணுறாங்க. பட் இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் நம்ம போனோன்னா நம்மள மாதிரி யூத்து, அதாவது என்ன மாதிரி யூத்து பசங்க ப்ளஸ் வந்து கொஞ்சம் சாகசத்தை தேடி போகிற பசங்களுக்கு அந்த இடம் ரொம்பவே எடுத்துதான் இருக்கும். இப்போ அந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த வேரில் நடந்து போகிறாங்க. இங்கிருந்து மேலே போனால் ஒரு 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஹைட்லேருந்து இந்த அருவி வந்து ரொம்ப மலை உச்சியிலேருந்து வர்றதுனால ஒரு 3-4 ஸ்பாட்டு குளிக்கிற மாதிரி ஸ்பாட் இருக்குது. இங்கே ஒரு ஸ்பாட்டும் இருக்குது, இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் கீழே இருக்கிறமோ சருக்கா மாதிரி விட்டு போகிற மாதிரி எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, நான் மலை உச்சிக்கு வந்திருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் மேலே போகலாம். இங்கே இருக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் மேலே இருக்கேன். இப்போ நான் விழுந்தேன்னா பாருங்க இருக்கேன். சறுக்கு விழுது. அந்த இருக்க சறுக்கு போறான். அதான் பள்ளம் காலை வைக்கிறதுல தெரியும்.
இதே நல்லா தான் பாரு. அங்கே போயிட்டு அது போயிட்டு எடுத்துட்டேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பூச்சி வந்து ஒரு அரிய வகை விஷப்பூச்சின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து சையான்னுவாங்க. இது வந்து கோரா வகை சேர்ந்தது. பட் இதுக்கு வந்து விஷத்தன்மை ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல பாம்புக்கு இருக்கிற விஷம். இந்த மாதிரி இடங்கள் நம்ம வேலூர் மாவட்டத்தில் இன்னும் நிறையவே இருக்குங்க. இந்த மாதிரி இடங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஊர் பேர் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஊருக்கு கண்டிப்பாக வந்து நான் பார்த்து வீடியோ எடுத்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.